மேக்ஸே புரியாத உங்களுக்கும் புரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபைண்ட் a இன்ட்டு பி, a இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ மூணு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏயை நோட் பண்ணிக்கணும், செகண்டாக பியை நோட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் பி இன்ட்டு ஏ அப்படின்னா பியை ஃபர்ஸ்ட்டாக நோட் பண்ணிவிட்டு ஏயை செகண்டாக நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஏ இன்ட்டு ஏங்கிறப்ப ஏஏ 2 டைம் நோட் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் வாங்க, எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறப்ப ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்துட்டு பியோட டேர்மோட பேர் பண்ணி எழுதணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டோம்னா 2ஓட இந்த 2 நம்பரையும் தனித்தனியாக பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஓட, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2ஓட இந்த -4. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஏல இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் எடுத்து அதே மாதிரி பேர் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது -2, இங்கே 1, நெக்ஸ்ட்டு -2 -4, தென் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி தேர்ட் டேர்மையும் எடுத்து பேர் பண்ண போகிறோம். 3, 1, 3, -4. இதுதான் வந்து ஏ இன்ட்டு பியோட வேல்யூ. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறப்ப ஏஏ 2 டைம் எழுதி என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஏ இன்ட்டு ஏ 2 டேர்மையும் தனித்தனியாக எழுதிட்டோம். சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கிட்டு இந்த 3 நம்பரோடையும் பேர் பண்ண போகிறோம். அடுத்து -2 எடுத்துகிட்டு 3 நம்பரோடையும், நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு 3 நம்பரோடையும். ஸோ நம்ம சால்வ் பண்ணோன்னா 2, 2, 2, -2, 2, 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா -2, 2, -2, -2, -2, 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா 3, 2, 3, -2, 3, 3. இதுதான் இதோடைய ஏ இன்ட்டு ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ, ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும், செகண்டாக ஏ எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பிஏ ஃபஸ்ட்டும் ஏஏ செகண்டும் எழுதிட்டோம். சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இங்கே 1ங்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 3 நம்பரோட என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா 1, 2, 1, -2, 1, 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இதிலே செகண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அதில் வந்து எம்டி செட்டாக கொடுத்துருக்காங்க, அதை எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதிலே செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ mn கொடுத்துருக்காங்க, தென் பியோட வேல்யூ பையன்னு கொடுத்துருக்காங்க. பையனா நமக்கு என்ன தெரியும், அதோட வேல்யூ எம்டி செட்டுன்னு தெரியும் இல்லையா? எம்டி செட்னா அதுக்குள்ளே எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ ஏ இன்ட்டு ஏ மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஏ இன்ட்டு பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன நார்மலாக நோட் பண்ணிவிட்டு தென் வந்து எம்டி செட்டு பையையும் நோட் பண்ணிக்க போகிறோம். இது 2ஐயும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நமக்கு எப்போவுமே தெரியும் 0ங்கிற வேல்யூவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும் இல்லையா? அதே மாதிரி எம்டி செட்டோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வரும், எம்டி செட்டு தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் எம்டி செட்டு. நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் சரி, வெறுமனே பையன் நோட் பண்ணாலும் சரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏக்கும் அதே மாதிரி தான், பையோட எதை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த பைங்கிறது தான் ஆன்சராக வரும், அதாவது எம்டி செட்டு. ஏ இன்ட்டு ஏ மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏயோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் பியோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. ஸோ பியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பியில் என்ன க்ளூ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பராக இருக்குது, அட் த சேம் டைம் 10ஐ விட கம்மியாக இருக்குது, அதாவது லெஸ் தேன் 10ன்னு சொல்லியிருக்காங்க. 10ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், அதை தான் வந்து பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. இதை விட அதிகமாக எழுதக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கனால. இப்போ பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, கொஸ்டின்லேயே ஏயோட வேல்யூ தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸி இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாம் வாங்க.
ஸோ மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸியாகவே தெரியும் இல்லையா? என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு இந்த 4 நம்பரோட என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். அதே தான் பண்ண போகிறோம் இங்கேயும். ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. தென் அதே மாதிரி 2 எடுத்துகிட்டு பேர் பண்ணணும். 2 எடுத்துகிட்டு பேர் பண்ணும்போது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. தென் 3 எடுத்து பேர் பண்ணணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுதான் இதோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. க்ளோஸ் ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க. அது போடலைன்னா கண்டிப்பாக ஹாஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ B into A சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு பேர் பண்ண போகிறோம். அப்படி பேர் பண்ணோன்னா 2, 1, 2, 2, 2, 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுத்து பேர் பண்ணணும். 3, 1, 3, 2, 3, 3. தென் 5, 1, 5, 2, 5, 3. தென் 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா B into A அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். A into Bயா B into Aயா? A into Bயா இருந்தால் ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவெல்லாம் ஏயோட தான் இருக்கும். B into Aங்கிறனால ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவெல்லாம் பியோட வேல்யூவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? -2, -2, 0, 0, 3, 3ன்னு இருக்குது. 2 டைம் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு டைம் நோட் பண்ணால் போதும். ஸோ பியோட வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? -2, 0 and 3. இந்த சேம் ப்ராசஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ வந்து செகண்டாக இருக்கனால செகண்டாக உள்ளதை பார்க்கணும். செகண்டாக உள்ளதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு டைம் நோட் பண்ணால் போதும். ஸோ 3. அதே மாதிரி 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டைம் நோட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் A and Bயோட வேல்யூ. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.